தலைப்பு செய்திகள். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. யாழில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. யாழில் விரைவில் கைதாகப் போகும் அரசியல்வாதிகள். வெளிவடக்கில் மக்களை அச்சுறுத்திய போலீசார். அமெரிக்காவின் வரிவிலக்கு நாடுகளில் இலங்கை உள்ளடங்கவில்லை. வவுனியாவில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்று தரப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, திஸ்ஸவிகாரையை மையமாக வைத்து ஒரு பிரச்சினை இருக்கின்றது. நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் திஸ்ஸவிகாரை பிரச்சினையை மிகவும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என கூறினேன். அந்த பிரச்சனையை மையமாக கொண்டு செயற்படும் வடக்கு அரசியல் அந்த பிரச்சனையிலிருந்து விலக வேண்டும். அத்துடன் அந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு தென்னிலங்கையில் செய்கின்ற அரசியலை உடனடியாக நிறுத்த வேண்டும். திஸ்ஸவிகாரையில் தங்கியுள்ள அரசியலை நீக்குவதன் மூலம்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அந்த விகாரையில் இருக்கின்ற பௌத்த பிக்கு, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரஜைகள் மற்றும் நாக விகாரையின் பௌத்த பிக்கு ஆகியோர் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். யாழில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் நல்லூரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட உள்ளூராட்சி மன்ற பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் ஆட்கடத்தல், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய அரசியல்வாதிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவரையும் பழிவாங்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது. ஆனால் பொதுமக்களின் சொத்துக்களை திருடி மோசடி செய்திருந்தால் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் கடப்பாடு எங்களுடையது. அதை நாங்கள் செய்கின்றோம். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் வெளிவடக்கில் படையினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் நடந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வெளிவடக்கு காணிகள் விடுவிப்பதற்கான அமையம் ஏற்பாட்டில் வசாவிலான் சந்திப்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்நிலையில் ஊடகவியலாளர் சந்திப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இது உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தாம் எமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடத்தவே தாம் வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களிடம் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொளி மற்றும் புகைப்படங்களை எடுத்தும் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர். இவற்றை காணொளியாக எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொளி எடுத்துள்ளனர். இதையடுத்து ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் 28 நாடுகளில் இலங்கை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய இறக்குமதி வரிகளிலிருந்து உலகின் மிகவும் ஏழை மற்றும் சிறிய நாடுகளை விலக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விலக்கப்படாமல் இருப்பின் அந்த நாடுகளின் பொருளாதாரம் கடுமையான ஆபத்திற்கு ஆளாகும். விலக்கப்படாமல் இருப்பின் அந்த நாடுகளின் பொருளாதாரம் கடுமையான ஆபத்திற்கு ஆளாகும் அபாயம் உள்ளது என அந்த அமைப்பின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி உலகில் 28 ஏழை மற்றும் சிறிய நாடுகள் அமெரிக்காவின் இருதரப்பு வரி விதிப்பு முறைகளிலிருந்து விலக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் அந்த 28 நாடுகளின் பட்டியலில் இலங்கை இடம்பெறவில்லை. அமெரிக்கா விதித்துள்ள உயர்ந்த வரி விதிப்பு விகிதங்கள் மற்றும் நடுத்தர அளவிலான ஏற்றுமதி அளவுகளின் அடிப்படையில் இந்த நாடுகள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு எந்தவிதமான நேரடி அச்சுறுத்தலும் ஏற்படுத்துவதில்லை என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது.
யாழ் சிறைச்சாலையில் இரு கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் சுடுநீர் வீச்சில் முடிவடைந்துள்ளது. சிறைச்சாலையில் கைதிகள் இருவர் சிறைச்சாலை சமையற்கூடத்தில் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை ஒரு கைதி மற்ற கைதியின் மீது சுடுநீரை வீசியுள்ளார். சுடுநீர் வீச்சுக்கு இலக்கான கைதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுடுநீரை வீசிய கைது தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகம் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதோடு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் புத்தாண்டு தினத்திற்கு முதல் நாள் காணாமல் போன இளைஞன் ஒருவர் குளக்கரையில் இரத்த கறைகளுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா பாவட்குளத்தின் அலைகரை பகுதியில் கடந்த 16ஆம் தேதி சடலமாக இவர் மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் வவுனியா விநாயகபுரத்தை சேர்ந்த 33 வயதுடைய கோபிதாசன் என்பவர் ஆவார். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கடந்த 13ஆம் திகதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ரஷ்யா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத குழு பட்டியலில் தலிபான் அமைப்பை வகைப்படுத்தியிருந்தது. தற்போது அந்த பட்டியலிலிருந்து தலிபானை நீக்கி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத குழு பட்டியலில் வகைப்படுத்தி இருந்ததால் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து தலிபானுடன் தொடர்பு வைத்திருந்தால் அது ரஷ்ய சட்டத்தின்படி குற்றமாகும். தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபானுக்கு இது இராஜாங்க ரீதியிலான வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத அமைப்பு என வகைப்படுத்தப்பட்டதை நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என கடந்த வருடம் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் தடையை நீக்க வேண்டும் என அரசு தரப்பு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்த நிலையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உயிர்கள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்களை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி உதவியுடன் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உயிர்கள் இருப்பதற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. K12-18b என பெயரிடப்பட்டுள்ள கிரகத்தில் பூமியில் வாழும் நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படும் 2 வாயுக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. K12-18b கிரகம் நமது பூமியை விட 2.5 மடங்கு பெரியது மற்றும் பூமியிலிருந்து 124 ஒளியாண்டுகள் தொலைவில் இக்கிரகம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆபிரிக்க நாடான காங்கோவில் படகொன்றில் ஏற்பட்ட விபத்தில் 50 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். காங்கோவில் ஆறுகளில் படகு போக்குவரத்து மக்களின் முக்கிய போக்குவரத்தாக உள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவில் வடமேற்கு காங்கோவில் உள்ள மடான்குமு துறைமுக பகுதியிலிருந்து போலம்பா பகுதிக்கு ஒரு மோட்டார் படகு புறப்பட்டது. அந்த படகில் சுமார் 400 பேர் பயணம் செய்தனர். பண்டாக்கா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென படகில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள் உயிர் தப்பிப்பதற்காக படகிலிருந்து அடுத்தடுத்து ஆற்றில் குதித்து உள்ளனர். அப்போது துரதிர்ஷ்டவசமாக படகும் ஆற்றில் கவிழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் படகிலிருந்து 50 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர். சுமார் 100 பேர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர். காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். படகு தீப்பிடித்த விபத்திற்கு பெண் ஒருவர் சமையல் செய்ததே காரணம் என கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1912 கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலில் உயிர் பிழைத்த 705 பேர் நியூயார்க் வந்து சேர்ந்தனர். 1930 பிபிசி வானொலி தனது வழமையான மாலை செய்தி அறிக்கையில் இந்நாளில் எந்த செய்திகளும் இல்லை என அறிவித்தது. 1958 இலங்கையில் பண்டா செல்வா ஒப்பந்தம் முறிவடைந்தது. 2021 COVID-19 பெருந்தொற்று காரணமாக உலக அளவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 3 மில்லியனை தாண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.